மை செகண்ட் பாயிண்ட், நீ எதை பார்க்குறியோ அதை பயப்படாத. பார்த்து பயந்துராத, பார்த்து மயங்கிறாத, அதெல்லாம் பண்ணாத. அதுக்கு பதில் நீ எதை பார்க்கலையோ அதை நம்பு. சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாய் எப்படி ஒரு இடத்தையே கவனித்து எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அங்கே நல்ல சர்ச் இருக்கான்னு பார்க்கணும். ஹலோ, ஒரு இடம் போகிறோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய சர்ச் இருக்கா பார்க்குறோம். ஆவிக்குரிய சண்டே கிளாஸ் நம்ம பிள்ளைகளுக்கு அங்கு நடக்குதான்னு பார்க்கணும். நீங்கள் பார்க்குற இடம்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். விசுவாசிங்களா? நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இருக்கீங்களோ, எனி பிஸ்னஸ், நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதீங்க, தெரியாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதனால் டோன்ட் வரி. செப்பரேட்டாக இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க, தனிமையாக இருக்கீங்கன்னா சந்தோஷப்படுங்க, தேவனை துதிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மேலே இருக்குது. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். பாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாக நம்ம எதை குறித்து பார்க்குறோம்? சாரி, ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்குள்ளே போய் நிற்கிறீங்க? சில பேரை பார்த்தா தெரில இருக்கும் அப்படின்னு. விசுவாசிக்கிறீங்களா ஆசீர்வாதத்தை? எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணுன்றீங்க? ரைட். இன்றைக்கும் நம்ம அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். மறுபடியுமா நீங்கள் இதையே டீச் பண்ணுகிறீங்க? வித்தியாசமாக பார்க்கணும். அதில் இருக்கிற சில ரகசியங்கள், எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது, என்னென்ன காரியங்கள் நமக்கு அப்படின்னு. மனுஷர்கள், நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்களே சில மனுஷர்கள், உங்களை விட்டு போனாலே ஆசீர்வாதம் தான். ஹலோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் பிரதர், அவங்களே உங்களுக்கு தடையாக இருப்பாங்க. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? கூடயே ஒருத்தர் இருப்பான், ஃப்ரெண்டாகவே இருப்பான், மச்சி மாமா எல்லாம் பேசுவான். ஆனால் அவன்தான் உன் ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடையாக இருப்பான். அதே மாதிரி உன் சொந்தக்காரன் கூடயே இருக்கும், அத்தைங்க, அப்புறம் யார் சொல்கிறது, சித்தி பெரியம்மா, யாருன்னா ஒருத்தவங்க கூடயே இருப்பாங்க. சோத்திரம் கூட சொல்லுவாங்க, கூட வருவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் பிரியாணி கொடுத்து காசும் கொடுப்பாங்க. என்ன, கூடயே இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் உன் ஆசீர்வாதத்துக்கே தடையாக இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதான் சம்டைம்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நேசித்தவர்கள் விலகி போயிருப்பாங்க. அதனால் துக்கப்பட வேண்டாம். ஹலோ, துக்கப்படாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப நேசித்த ஜனங்கள் நம்மோட ரொம்ப ஐக்கியமாக இருந்திருப்பாங்க. அது சபையிலையாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம். விலகி போகிறாங்கன்னா டோன்ட் க்ரை. நல்லதுக்கு ஒருத்தன் போகிறான்னா துக்கப்படாதீங்க. ஏதோ கர்த்தருடைய சித்தம் இருக்குது, அதனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ரைட். ஆதியாகமம் 13. மூன்றுலேருந்து அப்படியே வாசிங்க பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஆபிரகாமை குறித்து தான் பார்க்குறோம். அடுத்தது 5வது வசனம் வாசிங்க.
ம் ம் பாருங்கள் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். எப்படி லோத்து யார் தெரியுங்களா? ஆபிரகாம் பெரியப்பா லோத்துக்கு. ஓகே ரைட். அடுத்தது பாருங்கள். சரி ரைட். எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். ஆபிரகாம் தெரியாதவங்க யாருமே கிடையாது. இங்கே பாருங்கள், இவங்க 2 பேரும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். ஆனால் என்ன ஆகுது அங்கே பிரச்சனை? ஆசீர்வாதம் பெருக 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 அவங்க கீழே இருக்கிறாங்கல்ல, அவனுங்களுக்குள்ள சண்டை. யாருக்குள்ள? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்களும், லோத்து அவங்க மந்தை மேய்ப்பவர்களும், இவங்க 2 பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் தான், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அது கீழே இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. ஸோ எங்கே இந்த பிரச்சனை நடக்குது? இப்படி தான். இப்போ நம்ம கூட உதாரணத்துக்கு வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம், நம்ம குடும்பத்தில் டேய் கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா இந்த ஜாயிண்ட்டு ஃபேமிலியே கிடையாது, நீ ஓரமாக தான். கரெக்டு தானே? நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணால் வீட்டிலே வச்சுப்பீங்களா எல்லாரையும்? கிடையாது. கரெக்டு தானே? பா நீ தள்ளியே இரு, நீயும் தள்ளியே இரு, அது நல்லது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் எல்லாம் ஒன்றாந்தான் தாங்க நல்லா இருக்கோம், நீங்களே பிரிச்சிருக்கீங்க போலே. அப்படி இல்லை. தனியாக இருக்கும்போது தான் அவர்கள் பல பயிற்சிகளை பெறுவார்கள். அப்படி நம்புகிறேன். ஒன்றாந்தாங்கன்னா கட்சி வரைக்கும் அம்மாவுடைய ஹெல்ப்பே இருக்கும், அப்பாவுடைய ஹெல்ப்பே இருக்கும். தான் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்படுறதெல்லாம் தெரியாது. தனியாக இருந்தால் தான் அவங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வாழ்க்கையில் நீங்கள் தனியாக இருந்து பாருங்கள், வீட்லேயே இருக்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாழ்க்கையை தனியாக இருந்து வாழ்க்கையை சம்பாரித்து பசங்களை பெற்று அவங்கள படிக்க வச்சு அவங்களுடைய தேவைகள் பீடியாஷோரு பால் என்னென்னவோ எல்லாம் வாங்கி கொடுத்து வாழ்க்கையில் வந்து பாருங்கள். அப்போ தெரியும் லைஃப் அப்பா அம்மாவுடைய வேல்யூவை என்னன்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜாயிண்ட்டாக இருந்தாலே ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரும். ஹலோ விசுவாசிக்கிறீங்களா? நான் பிரதர் நீங்கள் ஏதோ வந்து என்கிட்ட பேசிக்க நினச்சேன், நாங்கள் எங்களை பிரிக்கிறதுக்குன்னே இருக்கீங்க. ஜாயிண்ட்டாக இருந்தால் என்ன வரும்? ஜாயிண்ட்டு ப்ராப்ளம் வரும். தனியாக இருக்கும்போது பிரச்சனையே இருக்காது. சரி, மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் காட் ரேதர் ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் த பிளேஸ். அதாவது கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கணும், இடத்தின் மீது கிடையாது. ஹலோ, எத்தனை பேர் இடத்து மீது நம்பிக்கையாக இருக்கிறீங்க? நிறைய பேர் வாழ்க்கையில் ஃபேமிலியில் எனக்கு அந்த வீடு இருக்குது, இடத்து மேலேயே நிறைய பேருக்கு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் பேரில் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இடத்த பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்கள். விசுவாசிக்கிறீங்களா? என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதை வச்சு நான் போய்ச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இடத்த பார்க்காத, கர்த்தரை பார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடை கொடுத்துருப்பாரு, அதையே பெருசாக நினச்சிடாத, பா இடம் கொடுத்துட்டாருப்பா அப்படின்ட்டு நினச்சிடாத. இதெல்லாம் மறந்துடு. கர்த்தரை நீங்கள் ஆதாரமாய் வைக்க வேண்டும். இப்போ பாருங்கள் 13வது வசனம், 13ஆம் அதிகாரத்தில் இப்போ ஆபிரகாம் வந்து லோத்துக்கு சொல்கிறாரு. 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம். சரி, ஓகே. பாருங்க, இங்கே இவர் ஒரு சொல்கிறார் லோத்துக்கு. என்ன சொல்கிறாரு? வாக்குவாதம் சண்டை வேணாம், நீயே சூஸ் பண்ணுன்ட்டார். ஹலோ,
ஆனால் ஆபிரகாம் பாருங்க, அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டு இருந்திருக்குது. அவருக்கு கான்ஃபிடென்ட் யார் மேலே இருந்திருக்குதுன்னா கர்த்தர் மேலே. நீ சூஸ் பண்ணுப்பா, உனக்கு எங்கே வேணுமோ. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சூஸை கொடுக்குறாருன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல? கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம எல்லாம் எடுத்துக்கின பிறகு தான் தம்பி அந்த இடத்த நான் காட்டுறேன், நீ எடுத்துக்கோ. ஆனால் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எப்படா அப்படி ஒரு தைரியம் வரும் அவனுக்கு? நீ சூஸ் பண்ணிக்கப்பா, நீ பார்த்துக்கோ. வாக்குவாதம்லாம் சண்டை. எத்தனை பேர் பிரச்சனையே பார்க்காதவங்க இங்கே உட்காந்துக்கிறீங்க? சரி, பிரச்சனை நிறைய பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அவர் சொன்ன உடனே. என்னடா மனுஷன் இப்படி பேசிட்டாரு, பிரச்சனையே அப்படி பிரச்சனை வருதுன்னா அதை இந்தா அப்படியே எடுத்துக்கோ அப்படின்ட்டு போய்ட்டு வரான் அவர். எனக்கு அப்படியே யோசித்தேன், பரவாயில்லையே, அப்படி இருந்தால் தான் க்ரியேட்டிவிட்டி மைண்டு உண்டாகும். இப்போ நீங்கள் வேறு க்ரியேட்டிவிட்டியில் இருக்கீங்கன்னு வச்சிங்க, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, வரைகிறவங்க இருக்கீங்க, இல்லை நல்ல பெயிண்ட் பண்ணுறவங்க, இல்லை மியூசிக் பண்ணுறவங்க, நீங்களே ஓன் க்ரியேட்டராக இருந்தால் உங்களை சுற்றி ப்ராப்ளம் இருந்தால் க்ரியேட்டிவிட்டி வராது. கரெக்டாக? சுற்றி ஃபுல்லாக ப்ராப்ளம் இருந்தால் அங்கே என்ன வரும்? பிரச்சனை தான் வரும். அதை ஃபுல்ஃபில்ல பண்ணவே முடியாது. ஸோ ஆபிரகாம் இதை சொல்கிறார். சரி, மை செகண்ட் பாயிண்ட், நீ பார்த்து எந்த பார்க்குறியோ அதை பார்த்து பயந்து விடாதே. நீ எதை பார்க்க முடியவில்லையோ அதை நம்பு. மை செகண்ட் பாயிண்ட், நீ எதை பார்க்குறியோ அதை பயப்படாத. பார்த்து பயந்துராத, பார்த்து மயங்கிறாத, அதெல்லாம் பண்ணாத. அதுக்கு பதில் நீ எதை பார்க்கலையோ அதை நம்பு. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, இப்போ லோத் என்ன பண்றாரு? பார்க்குறாரு. பார்த்தவனே அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போய் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இவருடைய பார்வையில் பாருங்க, அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்க ரொம்ப இதுதான் பெஸ்ட்டுன்னு அவன் நினச்சிருக்கான். இதே ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, அப்படி ஆபிரகாம் அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கும்போது அவன் என்ன சொல்லியிருக்கணும்? பெரியப்பா, நீங்கள் எது சிறந்ததோ அதை எனக்கு சொல்லுங்கள். இப்போ அப்படி ஒருத்தர் வந்து உங்கள் கையில் கொடுக்குறாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி தான் சார் நானும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நமக்கு ஒருத்தவங்க முதியோர்கள் ஒருத்தர் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இடத்தெல்லாம் எடுத்துக்கணுன்னே யோசிப்போம், எந்த இடத்த எடுக்கிறது. நீங்களே கொஞ்சம், நான் வயசில் சின்ன பையன், அனுபவம் இல்லாதவன், அப்படி தானே நம்ம சொல்லுவோம். கரெக்டாக இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி தானே சொல்லுவோம். இப்போ என்னை கூட யாருன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியாததை பற்றி 4 பேர்கிட்ட விசாரிப்பேன், இது எப்படி அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக லோத்து என்ன பண்ணிடணும்? பெரியப்பா கிட்ட அப்படி கேட்டுருக்கணும், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணார்? இது எதுவுமே எப்படா வாய்ப்பு கிடைக்கும், நம்ம என்ன பண்ணலாம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? உங்கள் கூட இருக்கிறவங்க கூட பாருங்கள், எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். எப்படா இவர் சொல்லுவார் வாய்ப்பு, நம்ம வேலையை காட்டலான்னு ரெடியாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தா உடனே உங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்க, அதை உடனே அவங்க யூட்டிலைஸு பண்ணுவாங்க. சான்ஸ் கொடுத்தா போதும். நிறைய பேருடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது, வாட்டராக இருக்குது, ஆஹா இதுதான் அப்படின்னு நினச்சின்னு போயிடுறாங்க. கட்சியில் அது எப்படி மாறுது? சோதோம் குமராவை போல் என்ன நினச்சிட்டாங்க அவங்க? வெளிப்புறமாக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வெளிப்புறமாக தான் பார்க்குறாங்க.
இப்போ நம்ம கூட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம், இல்லை ஒரு நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறோன்னா உலகத்தில் வெளியே தான் நம்ம பார்க்குறோம், கரெக்டாக? அதனுடைய ரியல் பேக்ரவுண்டுன்னு நம்ம பார்க்குறதே இல்லை. அப்பா அவர் கார் வச்சுருக்காரு, பைக் வச்சுருக்காரு, வீடு இருக்குது போல், எல்லாம் அப்படி இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் என்ன தெரியுது, அவர் ராங்கான பர்சன்னே தெரியுது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சென்னையில் ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி, நான் கார் வாங்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிச்சு. அது வந்து மியூசிக்கல்ஸில் நான் ஒர்க் பண்ண இடத்துல ஜாயின் பண்ண உடனே ஒரு 3 மந்த்ஸ்லேயே அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் ஆக போகுது. அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, உங்கள் பேர் என்ன? பீட்டர். உங்களுக்கு உடனே அவங்க என்ன கேட்டாங்க, ஜேம்ஸ்னு யாருன்னா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அப்படியா, என்னடா ஜேம்ஸ்னால் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தன் கோயம்புத்தூரில் இருக்கான், இன்னொரு ஜேம்ஸ் எங்கே இருக்கிறான் யாருன்னு யோசித்தேன். இல்லைங்க, எனக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்டு, அவர் உங்களுக்கு தெரியுன்றாங்க அப்படி இப்படின்னாங்க. அப்படி தான் நட்பு ஏற்படுத்துச்சு கிளாஸில். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நான் வந்து கிறிஸ்டியன், அதாவது சீக்ரெட் கிறிஸ்டியன் சொல்லுவாங்கள்ல. இப்போ இந்துலே இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா அவங்க அந்த 1 மந்த் கிளாஸுக்கு வரல. நான் உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை சொல்லி ஃபாலோ பண்ண சொல்கிறேன். என்ன ஆச்சு, அவங்க வரல கிளாஸுக்கு, என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். பார்த்தா அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எப்படி ஆச்சுன்னா, ஆட்டோவில் இல்லை, ஆட்டோவில் போகும்போது சென்னையிலலாம் மீட்ரு பாக்ஸ் வச்சு ஆட்டோ இருக்கும், இங்கே தான் நமக்கு மீட்டரே கிடையாது, கரெக்டாக? ஆட்டோவில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். சென்னையிலலாம் அப்படி இல்லை, மீட்ரு பாக்ஸ் இருக்கும் ஆட்டோவில். ஸோ அப்போது அவங்க ஒரு ஸ்பென்சர் பேலஸாக போகும்போது ஒரு அடிக்கும்போது இவங்க உட்காந்து இருக்கும்போது முன்னாடி அந்த மீட்ரு பாக்ஸ் வந்துருக்கு. அடித்த உடனே நேராக போய் இந்த சின்ன வந்து அந்த மீட்ரு பாக்ஸில் அடித்து சின்ன வாஞ்சி போச்சு. அது ஜாலாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி என்கிட்ட ரொம்ப வாயே திறக்க முடியாமல் பேசினாங்க. அப்போது எனக்கு சொல்கிறாங்க, பீட்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, யாருன்னா ப்ரேயருக்கு கூப்பிட்டு வாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மத்தியாஸ் மேரி ஆண்டிக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஆண்டி எனக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா, வா பீட்டர் போகலாம். அப்போ எங்கள் மாமாவுடைய ஒருத்தர் ஆட்டோ வச்சுருக்காரு, அவரை கூப்பிட்டுன்னு நீங்கள் நேராக அவங்கள கூப்பிட்டு நேராக அந்த வீட்டுக்கு வந்துடுங்க. அப்புறம் நானும் போயிட்டு பைக்கில் போயிட்டு அந்த வீட்டுக்கு உள்ளே காலை எடுத்து அவங்க வச்சோம். உடனே எனக்கு அந்த மேரேஜ் ஒன்று நடக்க போகுது போல், அதுவே எனக்கு தெரியாது. உள்ளே நுழைஞ்சோடனே அவங்க ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப பிரச்சனை இருக்குது பீட்டர் இந்த வீட்டில் அப்படின்னாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, இந்த திருமணம் எதனா பண்ணுறீங்களா, திருமணத்தை நிறுத்திடுங்க அப்படின்றாங்க. ஆனால் அவங்க அப்பா எப்படின்னா பயங்கர இந்துவில் பயங்கர டாப். அண்ட் ஆல்சோ அவர் லெதர் பிஸ்னஸ், இந்த வெப்பேரின்னு சொல்லுவாங்க சென்னையில், அதில் பயங்கர பீக்கில் இருக்கிறவர். அவருக்கு வந்து கிறிஸ்டின் வர்றதே பிடிக்காது, அது குறிப்பாக ப்ரேயர் பண்ணுறதே பிடிக்காது. பட் நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் வெளியே போகிறார். சில பேர் பார்த்துருக்கீங்களா, வீட்டில் நம்ம நுழைஞ்ச உடனே அவங்க போவாங்க. எங்கள் அப்பா கூடலாம் நான் சின்ன வயசில் ப்ரேயருக்கு போவேன். நான் அப்படி உள்ளே நுழைஞ்சோடனே அவர் அப்படி கிளம்பி போய்கினே இருப்பார். அந்த அம்மா தான் வந்து ஐயா வாங்க ஐயா தோத்துறோம் ஐயா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இவர் போயிட்டார். அப்புறம் அந்த அம்மா எங்களுக்கு டீயை போட்டு கொடுத்தாங்க. குடித்த உடனே அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த அம்மாண்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஆயத்தம் பண்ணின்னு இருக்கீங்க, கர்த்தர் சொல்கிறாரு அது சரியில்லை அப்படின்னு. அவங்க அதை ஏற்றுக்கல. இந்த பொண்ணுக்கும் ப்ரேயர் பண்ணி ஆயிடுச்சு, நாங்கள் வந்துட்டோம். அதோட ஒரு 8 மாதம் எந்த இதுவும் இல்லை. பட் ஆனால் நடுவில் பத்திரிக்கை மட்டும் எனக்கு வந்துச்சு. பத்திரிக்கைன்னா இந்த புறநானூறுலாம் படிச்சிருக்கீங்களா, அதில் எத்தனை 400 இருக்குது, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே 400ன்னு, அதான் சொல்கிறீங்க. புறநானூறு வேறு என்னவோ இருக்குது. திருக்குறள் எத்தனை திருக்குறள், 1330, அது கிடையாது. அப்போது வேறு புறநானூறு புரியல, அகநானூறு, இதெல்லாமே டைப் பண்ணி அவங்க பத்திரிகையே கிட்டத்தட்ட வெரி எக்ஸ்பென்சிவ் பத்திரிகை. அதை படிக்கணுன்னா அவங்க பேர் கட்சியாக தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் இந்த புறநானூறுலாம் படிச்சுட்டு தான் அங்கே படிக்கணும். அவ்வளோ ஒரு இது கொடுத்துட்டாரு. நானும் அதெல்லாம் பார்த்துட்டு சரி போக முடியல. அது எங்கேயோ ஒரு ஊரில் திருச்சியை தாண்டி வச்சுட்டாங்க. ஒரு 8 மாதம் கழிச்சு அந்த நேரம் தான் நான் அந்த காரில் ஆட்டோவில் போய் அவங்கள மத்தியாஸ் மாரி விடுறதுக்கு போகிறேன். போகும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, நான் கார் வாங்க போகிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிச்சிருக்காங்க அவங்க.
அவங்களுக்கு காரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, பீட்டர் இது போது பேர் இந்த கார் தான் நீ வாங்க போகிறேன்னு. ஆனால் நான் அந்த காரை தான் பார்த்து வச்சுருந்தேன் அந்த சன்னை டைமில். அதே தான் கொடுத்தாரு கர்த்தர். தீஸ் ஆர் ஆல் சயின்ஸு. அப்புறம் நான் கரெக்டாக அந்த கார் நிற்கிது. ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த கார் எடுத்துன்னு போவார்னா எனக்கு ஒரு கால் வருது. பாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு மலேசியாவிலேருந்து எனக்கு பண்ணுது கால். ஹலோ சொல்லுங்கள் மது, என்ன எப்படி இருக்கீங்க? பார்த்தா அவங்க கல்யாணம் பண்ணவன் கேடி 1ஆம் நம்பர் ஃப்ராடு. எப்படி 1ஆம் நம்பர் ஃப்ராடுனா அது மோசமான ஒரு பிரச்சனை உள்ள ஃப்ராடு. இந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃப்ளைட்டில் இங்கேருந்து 150 பேர் போய் அந்த பொண்ணை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த லெவல். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, வெளிப்புறமாக பார்த்தாங்க அவங்க எல்லாமே. ஃபாரின் நம்ம பொண்ணு போய் வெயிட்டாக செட்டில் ஆகிடுவா. அவங்களுக்கு டவுரி எவ்வளோ தெரியுமா? எனக்கு 1 கோடி ரூபா. ஹலோ, அந்த மாப்பிள்ளைக்கு எவ்வளோ? 1 கோடி ரூபா. அப்புறம் என்கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் யாருன்னா ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அவரை பிடிக்கிறதுக்கு, ஏன்னா ஃபாரின்லேருந்து அவரில் பிடிக்க முடியாதுல்ல. அப்புறம் என் ஐஜி கிட்டே போய் பேசி, அப்போ அவர் கேட்குறாரு, ஹவு மச் டவுரி யூ கேவ் அப்படின்னு கேட்டார். 1 crore பார்த்து சிரிச்சார். அந்த முட்டாள்னா செய்வானா? உங்களுக்கெல்லாம் லைட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், உஷாராக இருங்க. எதையும் கொடுத்துடாதீங்க, பொறுமையாக வச்சு வைங்க. உங்கள் பேர்லையே பொண்ணு பேர்லையே இருக்கட்டும். யார் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஜபத்தில் நம்ம இருந்து எல்லாம் செய்யணும். இன்றைக்கி ஸ்டில் நவ் அவங்க கல்யாணமே பண்ணல, பயந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாமே பார்த்தது என்னென்னா வெளியே புறமா. எப்படி நாங்கள் போயிட்டான்னா நம்ம லைஃப் செட்டில்டு. அமெரிக்கா போயிட்டா செட்டில்டு, நியூசிலாந்து போயிட்டா செட்டில். நிறைய பேர் நம்ம கூட நினச்சிருப்போம், சென்னை போனால் லைஃபு செட்டில்டு அப்படின்னு நம்ம நினச்சினே இருப்போம். நம்ம என்ன ஜெபம் பண்ணோன்னா, ஆண்டவரே நான் எங்கே போனாலும் நீர் வரணும், அதான் முக்கியம். கரெக்டா? மனுஷன் அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுதான், ஏதாச்சும் ஒரு காரியம் வரும்போது கர்த்தரை விட்டுறது, அவருடைய ஆலோசனையை விட்டுறது. எப்பா இதுதான் பெருசு, இது கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நோனோ, அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இது கர்த்தருடைய சித்தமா அப்படின்றது நம்ம ப்ரேயர் மூலியமாக தான் நம்ம மூவ் பண்ணி ஆகணும். சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாய் எப்படி ஒரு இடத்தையே கவனித்து எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அங்கே நல்ல சர்ச் இருக்கான்னு பார்க்கணும். ஹலோ, ஒரு இடம் போகிறோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய சர்ச் இருக்கா பார்க்குறோம். ஆவிக்குரிய சண்டே கிளாஸ் நம்ம பிள்ளைகளுக்கு அங்கு நடக்குதானே பார்க்கணும். ஓடாத ஒரு படம் இருக்கும், ஆனால் அதுக்கு சும்மா விளம்பரம்லாம் வேறு லெவலில் கொடுப்பாங்க. கொடுத்தவொடனே என்ன பண்ணுவோம், போய் உள்ளே உட்காந்தோடனே தான் தெரியும், சே வீட்லேயே இருந்திருக்கலாமேடா. ஏமாறுறது பார்த்து. அப்படி தான் லோத்து ஏமாந்தார். பார்த்து என்ன பண்ணார், போய் ஏமாந்து கட்சியில். அதே மாதிரி உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன். வாழ்க்கையில் சில பேர் நம்ம இந்த கல்யாணம் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? கல்யாணம் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். என்ன சிரிக்கிறீங்க? அவங்க கொஞ்ச நாளாக பார்த்து வந்தோன்னா, இது யாரா நம்ம கல்யாணம் பண்ணோன்னு நினைப்போம். கரெக்டா? அதே மாதிரி இப்படி சொல்கிறேன், மோசமாக நம்ம ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்போம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா, ஆஹா என்ன ஒரு ஜோடி, என்ன ஒரு அழகு. கரெக்டா இல்லையா? நம்ம பார்த்த சில பேர் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக தெரிவாங்க. கரெக்டா இல்லையா? அடே என்னங்க நீங்கள், ஆமாண்ணா ஆமாம், ஆமாம் பிரதர், ஆமாம் பிரதர். அதே மாதிரி யாரை நம்ம அசிங்கமாக பார்த்தோம் அவங்க அழகாக தெரியும், யாரை நம்ம அழகாக பார்த்தோம் அவங்க ரொம்ப கொடூரமாக தெரிவாங்க. என் வீட்டில் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, போய் உனக்கு வாழ்க்கை. என் பசங்க நேற்று டாடா, முன்னாடிலாம் உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும், இப்போல்லாம் எனக்கு அம்மா பார்த்தா தான் பயமாக இருக்கு. தெரிஞ்சிங்கன்னா சரி அப்படின்ட்டு போயிடுது.
ஸோ பசங்களுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்க வேண்டியது என்னென்னா, முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்கு, டேய் நீ எதையும் பார்க்கிறத வந்து பெருசாக நம்பிடாத. கர்த்தரை வச்சு எல்லா இடத்துலையும் நம்ம மூவ் பண்ணணும். சரி, 3வது பாயிண்ட், டோன்ட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் கோயிங் டு பிளேஸ் which is blessed, but believe God to be blessed every place you go. அதாவது ஆசீர்வாதமான இடம் நினச்சி நீ அங்கே போகாதீங்க, நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கே ஆசீர்வாதம் உண்டாகன்னு நீங்கள் நம்பணும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நிறைய பேர் நம்ம நினைப்போம், ஓ அந்த ஏரியா போயிட்டோமா, அங்கே ரொம்ப செழிப்பான மக்கள்லாம் இருக்காங்க, நம்ம அங்கே பிஸ்னஸ் பண்ணால் ஒரு கடையை போட்டால் நல்லா ஓஹோ ஓடோன்னு நினைப்போம். நானே என் வாழ்க்கையில் நிறைய பேர் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணலாம் பார்ப்பேன். மெயின் போர்ஷனில் இருக்கிறான், அவன் நல்லா ஓடுறான்னு நினைப்போம். ஆனால் அவன் வந்து ஒரு 20 ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே ஒருத்தன் இருப்பான், அவன் அவ்வளோ பிஸியாக இருப்பான். நானே யோசிப்பேன், எப்படா நடக்குது இது? நான் சில காரியங்கள்லாம் இப்போ வாங்குறதுக்காக பாரிஸ் கார்னர்லாம் போவேன். அந்த ஏரியாவில் கார் எடுத்துனே போக முடியாது, கார் பார்க்கிங்கும் கிடைக்காது. அது ஒரு பெரிய தலைவலி. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவன் க்ரோர்ஸில் டேர்ன் ஓவர் பண்ணுவான். யோசிப்பேன் நான், எப்படா அது எப்படி நடக்குது? பார்த்துருக்கீங்களா யாருன்னா? வெளியில் ஓஹோன்னு லைட்லாம் ஏறியும், சீரியல் பல்புலாம், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, லைட்டு தான் ஜிகி 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 ஜிகின்னு ஏறியும். அங்கே வேலையே இருக்காது. ஆனால் ஒரு சின்ன கடை இருக்கும், உட்கார்றது கூட இடம் இருக்காதும்மா, அப்படி ஏறி உட்காருமா இப்படி உட்காருமா அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து வாசிங்க 13:9. ஏன் கர்த்தருக்கு ஆபிரகாம் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் இருந்தது? எடுத்து வாசிங்களேன். பாருங்களேன், இப்படி யாருன்னா நீங்கள் சொல்லுவீங்களா அவங்கக்கிட்ட, டேய் உனக்கு எப்படி போறிய போடா எத்தனை போடா அப்படின்னு யாருன்னா சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஒரு பங்கு எடுத்து உள்ளே வச்சுட்டு தான் சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? ஹலோ, நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போனால் என்ன சொல்லலாம்? பிரியாணி எதனா மிச்சம் இருக்கா, எடுத்துன்னு போகலாமான்னு கேட்போமா? அந்த மாதிரி இவன் எப்படி அந்த தைரியமாக சொன்னான்? எது வேணுமோ, எந்த சைடு போறியோ, நீ ரைட்டில் போனால் நான் லெஃப்டில் போகிறேன், நீ லெஃப்டில் போறியா நான் ரைட்டில் போகிறேன். அது வந்து ஒரு பெரிய சவால். அவனுடைய போல்ட்னஸ் எங்கே இருந்துச்சுன்னா கர்த்தர் மேலே மாத்திரம் இருந்தது. இன்றைக்கி நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். எப்பா நம்ம கர்த்தர் தான் நமக்கு, கொஞ்சம் கூட நம்ம மைண்டோ நம்ம ஸ்ட்ரென்த்தோ நான் வைக்கிற போர்டோ இல்லை நம்ம கொடுக்குற ஆடோ எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாம் ஒன்று தான். நான் எங்கே போனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் கூட வரும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரதர் நான் எங்கே போனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் கூட வரும். உங்களை விட்டு யாருன்னா போனாங்களா, பயப்படவே பயப்படாதீங்க. அப்படின்னு இப்படி யோசிக்கக்கூடாது. ஆண்டவரே என் புருஷன் என்னை விட்டு போனோம், என் மனைவியை விட்டு போனோம், அது கிடையாது. நான் அதை சொல்ல வரல. சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், ஐயோ இந்த கிராமத்துக்கு நம்ம போனோமா, நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த கிராமத்தையே பட்டணமாக மாற்றக்கூடியவ நம்முடைய தேவன். நம்ம நினைப்போம் இங்கே பிளெஸ்ஸிங் இல்லைன்னு நினைப்போம், ஆனால் கர்த்தர் அங்கேதான் ஊற்றே உண்டாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எதையுமே தூரமாக வந்து அற்பமாக எண்ணி பார்க்க வேண்டாம், இங்கே என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து அதை வேற மாதிரி கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் போகிற இடம்லாம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? நான் போகிற கம்பெனி என்னால் ஆசீர்வதிக்கப்படும், நான் பண்ணுற பிஸ்னஸ் என்னால் ஆசீர்வாதமாய் இருக்கும், என்னுடைய ஆஃபீஸ் என்னால் ஆசீர்வாதமாய் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கால் எடுக்கிற வீட்டில் உங்களால் ஆசீர்வாதம் உண்டாகும். இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 269. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்கள். நான் காலடி வைக்கிற இடமெல்லாம் எனக்கு சொந்தமாகும். விசுவாசிக்கிறீங்களா? என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், உண்மை. நான் காலடி வைக்கிற இடத்திலெல்லாம் ஆத்துமாக்கள் சொந்தமாகும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இப்படிலாம் போய் பாருங்கள் ஜெபத்தோட, ஆண்டவரே நான் இங்கே போகிறேன், அங்கே ஆத்துமாக்கள் அறுவடை செய்யணும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் போகிற இடம்லாம் எனக்கு சொந்தம். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அது உங்களுக்கு சொந்தம். நீங்கள் எப்படி நீங்கள் வாயில் அறிக்கை செஞ்சால் தான் கண்டிப்பாக சொந்தமாகும். அப்படியே நான் பார்த்துன்னு அப்படி இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தமாகிடுவாங்க. அவங்க சொந்தக்காரா, ஆஹா நமக்கு எல்லாம் சொந்தமாயிடுச்சு, நம்ம சொந்தம் இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். சரி, 9வது வசனத்தை அதிலே எடுத்து வாசிங்க. அந்த யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு சொல்கிறார் ஆண்டவர். யாருன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கீங்களா? பயப்படாதீங்க, திடமனதாய் இருங்கள். யாருன்னா உடஞ்சி போயிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார் பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பயந்து போயிருக்கீங்களா? என்ன நடக்குமோ? திகையாதேன்றார் ஆண்டவர். எனக்கு போன வாரத்தில் சரியான ஒரு பயம். இவ்வளோ நாள் நான் பணத்தை குறிச்செல்லாம் பயந்ததே கிடையாது. ஆனால் கடன் ஏற ஏற பயம் உண்டாயிடுச்சு. நேற்று நைட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வச்சிட்டேன், மனசு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஃபோனை அடிச்சிட்டு. எத்தனை பேர் அந்த மாதிரி பயத்தோடு இருக்கிறீங்க? ஒரு வேளை எந்த விஷயத்துக்காக நீங்கள் பயத்தோடு இருக்கீங்களோ தெரில. கர்த்தர் என்ன சொல்கிறார்? கலங்காதே, திகையாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எங்கே போனாலும் உங்கள் கூட இருக்கார் ஆண்டவர். நீங்கள் எங்கே போகிறீங்களோ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சரி, 4வது பாயிண்ட்டு. சம்டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற முடிவு ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். பயப்படாதீங்க. ஆபிரகாம் அப்படி தான் நினச்சிக்கின்னு இருப்பான். மற்றவங்க நினச்சிருப்பாங்கன்னா ஆபிரகாம் முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டானே, போய் லோத்துக்கிட்ட போயிட்டு நீ எந்த சைடு போறியோ போன்னு சொல்லிட்டாரு. இதே நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்களை மறைச்சி வச்சுட்டு டே இதாண்டா இருக்குது, இது வேணா எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் ஆபிரகாம் என்ன பண்ணான்னா, சரி, ஆதியாகமம் 13:12. பாருங்க, எபிரேயரின் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. 11:4. பாருங்க, ஆபேல் விசுவாசத்தினால காணிக்கை செலுத்தினான். என்ன விசுவாசத்தினால காணிக்கை செலுத்தினா, கர்த்தருக்கு நான் கொடுக்கும்போது திருப்பி வருமா அப்படின்றதெல்லாம் அவனுக்கு அப்படி ஒரு எண்ணத்தோடு இல்லை. கண்டிப்பாய் எனக்கு வரும் எதிர்பார்த்து இதுதான் எனக்கு கிடச்சிரும் அப்படின்லாம் நினைக்கல. விசுவாசிச்சான், நிச்சயமாக கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார் என்று அவன் நினைத்தான். ஆதியாகமம் 13:4 14 படிங்க. ஆதியாகமம் 13. ம் 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 பாருங்க, போதும். நீ பார்க்கிற, அதாவது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு
சொல்லுங்க பார்க்கலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு உடனே ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஹலோ, உங்கள் கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க பிரிஞ்சு போகிறாங்களா? சந்தோஷப்படுங்க, உடனே உங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரு. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார். எத்தனை பேர் பார்க்க ரெடி ஆகிறீங்க? உங்கள் கண்களை ஏறெடுத்து பார். நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் பார்க்குற இடம்லாம் உங்களுக்கு சொந்தமாக போகுது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இருக்கீங்களோ, எனி பிஸ்னஸ், நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதீங்க, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவன் அதெல்லாம் ஆபிரகாமு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பார்த்ததுனால தான், லோத்துக்கிட்ட கொடுக்கறதுனால தான் கர்த்தர் வந்து இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. டேய், எத்தனை பேர் வாக்கிங் போக ரெடியாக இருக்கீங்க? ஹலோ, வாக்கிங் போக ரெடி ஆகிறீங்களா? 16வது வசனம் எடுத்து வாசிங்க. 15லேயே நம்ம வந்து 16 வசனம் வாசிங்க. பாருங்க, எத்தனை பேர் வாக்கிங் போக ரெடி ஆகிறீங்க? காலையில் ஏஞ்சிருங்க வாக்கிங். சில பேருக்கு வாக்கிங் போனால் சுகர் குறையும், பிபி குறையும், அப்படிலாம் யோசிச்சுன்னு இருப்பீங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வாக்கிங் போகணும். ஹலோ, இது நீங்கள் போக போக ஆட்டோமேட்டிக்காக அதுவும் குறையும். எது குறையும்? ஒபிசிட்டி, பிபி, சுகர் எல்லாம் நார்மலாக. ஆண்டவர் வந்து அப்பயே ஒரு வித்தியாசமான வாக்கிங் கொடுக்குறாரு. என்ன வாக்கிங்? நீ ஆசீர்வதிக்கணும்னா, சுதந்திரிக்கணுமா இருக்கணுமா, போ, ஏஞ்சி நட. எத்தனை பேர் பக்கத்தில் வரும், பிரதர் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, ஏஞ்சி நடங்க. சும்மா நடக்கூடாது, வசனத்தை பேசிக்கினே நடக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் நடக்கிறேன். நீளமும் அகலமும் எது உங்களுக்கு எது வேணுமோ பாருங்கள். உங்களுக்கு எது பசன்னு இருக்குது, உங்கள் கண்களுக்கு எது நல்லா தெரியுதோ. நான் தான் போன தடவையே சொன்னேன், நான் எவ்வளோ தூரம் நடக்க சொன்னேனோ நடங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆத்மா அறுவடை செய்யுமா, எவ்வளோ தூரம் நடக்கணுமோ நடந்து போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி போங்க. இந்த வீடெல்லாம் ஆத்மா வரணும் ஆண்டவரே இந்த சபைக்கு. கரெக்டாக விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ ஆசீர்வாதத்துக்காக ஜெபமே பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ட்டார். என்னடா இப்படி சொல்லிட்டாரு? அழிந்து போகிற ஆத்மாவுக்கு மட்டும் ஜெபம் பண்ணு அப்படின்ட்டார். இப்போ அதனால் அதை மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி தெரியுமா? மேப்பை விரித்து பார்த்துக்கிறது, கூகுளில் போய் விரித்து பார்த்து அது உள்ளகிற கிராமம்லாம் வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணுறது. நம்ம அதை செய்ய செய்ய என்ன ஆகும்? இடம் கொள்ளாமல் போக மட்டும் கண்டெய்னர் ரொம்பவும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லியிருப்பார், அதை பிடிச்சிக்குங்க, அதை மட்டும் பண்ணுங்க, மற்றது எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரும். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? நடுவில் நான் ரொம்ப உடஞ்சேன். என்னடா அது எல்லாம் இந்த, ஏன்னா இப்போ வந்து சிஸ்டமேட்டிக்கே மாறி போச்சு. என்னென்னா பிப்ரவரி மாதத்துலேயே எக்ஸாம் நடக்குது. இதெல்லாம் எங்கே போய் இச்சிக்கிறது? நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறதுனால சொல்ல வரோம். நான் எப்பவுமே இந்த மார்ச் மாதம்னா ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும். ரைட்டு, அதை காசை தூக்கி இதில் போடலாம். அப்புறம் மே மாதம் எல்லோரும் வாஷ் அவுட் ஆகிடுவாங்க, எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. அதை தூக்கி இதில் போடலாம் நினைப்போம். இப்போ அப்படி இல்லை. பிப்ரவரி மாதமே எக்ஸாம், மார்ச் மாதம் எக்ஸாம், இப்போ ஏப்ரல் வரைக்கும் சில பேருக்கு எக்ஸாம். இந்த 3 மாதம் நம்ம தாக்கு பிடிக்கணும்னா பெரிய விஷயம். ஆனால் ஆண்டவரே உண்மை பார்க்குறேன், அவ்வளோதான். விசுவாசிக்கிறீங்களா? ப்ராப்ளம்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் நம்ம கர்த்தரை சொல்லிட்டாருன்னா அவர் எங்கே இருந்தாச்சும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார்? அடுத்த தடவை வரும்போது என்கிட்ட சொல்ல, பிரதர் இங்கேருந்து கீழ்பெரும்பாக்கம் வரைக்கும் நந்துருங்க,
அநேக டாக்குமெண்ட்டு எனக்குள்ள சைன் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிங்க, சிரிக்காதீங்க. விசுவாசிக்கிற ஆண்டவரை கொஞ்சம் கூட இவர் ஏதோ காமெடி பண்ணுறாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. விசுவாசிங்க, நிச்சயமாக செய்வார். நான் சம்டைம்ஸ் யோசித்து பார்க்குறது உண்டு, என்னடா எப்படி இருந்தோம் நம்ம விழுப்புரத்தில், சுடுகாடின் மத்தியில் நடுவில் ஓடி போய் ட்ரெயின் ஏறுற காலெல்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது கர்த்தர் எங்கேயோ நம்மளை வச்சிருக்கார். அதை பார்க்கும்போதெல்லாம் கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துனே இருக்கும். நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி சிறப்பாக இப்போ செய்து கொண்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? யாருன்னா இங்கே தரித்திரத்தில் இருக்கீங்களா? நம்ம சபைக்கு வரவங்க, பிரதர் தரித்திரத்தில் இருக்கேன் பிரதர் அப்படின்னு யாருன்னா இருக்கீங்களா? யாருமே கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்காரு. நம்ம தான் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்க தெரியல. கரெக்டு தானே? கர்த்தர் நல்ல பொசிஷனை கொடுக்குறாரு, வேலையில் நல்ல இடத்த கொடுக்குறாரு. நம்ம அதை எப்படி பண்ணணும்னு தெரியல. நம்ம கர்த்தரை சார்ந்து அதை செய்யும்போது எல்லாரும் பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு டார்க்கான இடத்துல இருக்கீங்க, ஹலோ, ஒரு இருட்டில் இருக்கீங்க, திடீர்னு அந்த இடத்துல ஒரு கேண்டிலை நம்ம கொளுத்தும் போது அங்கே என்ன ஆகும்? உடனே அந்த இருட்டு எங்கே போச்சுன்னே தெரியாது. உடனே வெளிச்சமா? கர்த்தர் அப்படிதான் உங்களை எல்லாரையுமே வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் டார்க்கான இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை அது எந்தெந்த சூழ்நிலையாக இருக்கோ, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடமா பயங்கரமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கேண்டிலாய் மாற்ற விரும்புகிறார். ஆனால் நம்ம பிரச்சனையே என்ன தெரியுமா? நம்ம கேண்டலாக மாற்றுறது பிடிக்கல. ஏற்கனவே எங்கே லைட் எரியுதோ அங்கே போய் உட்காந்துக்கிறது, எங்கெல்லாம் டியூப் லைட் இருக்குதோ அங்கே போய் நம்மளே போய் டியூப் லைட்டாக மாறிடுறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களை பிரகாசமாக்க விருப்பப்படுறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் பிரகாசமாக்க ரெடி ஆகிறீங்க? உங்களை விட்டு யாருன்னா போனாங்களா? டோன்ட் வெரி, பி ஹாப்பி. யோசிக்கணும். ஒருத்தவங்க உங்களை விட்டு போகிறாங்களா? என் கூட வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் நினைப்பேன், கர்த்தாவே அவன் ஏன் அப்படி பண்ணிட்டு போனான்? பரவாயில்ல, ஏதோ கர்த்தர் நல்லதுக்கு தான் அதை செஞ்சிருக்கார். உங்கள் கூடயே இருந்தான்னா அவன் தான் உன்னுடைய ஃபுல் ஆசீர்வாதத்துக்கும் பயங்கர தடையாக இருப்பான். நானும் எம்ஜிஆர் நகரில் இருந்தேன் என் பாட்டிக்கிட்ட. அங்கே இருக்கிற வரைக்கும் என்னால் பிளெஸ்ஸிங்காக இருக்க முடியல. தூக்கின்னு வந்தார் ஆண்டவர், பிரித்து செப்பரேட்டாக தூக்கின்னு வந்து தூரமாக வச்சிட்டார். இன்றைக்கி அவர்களெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனால் டோன்ட் வரி. செப்பரேட்டாக இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க, தனிமையாக இருக்கீங்கன்னா சந்தோஷப்படுங்க, தேவனை துதிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறது. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம்.